தொழிலதிபர் அதானியை முதலமைச்சரின் மருமகன் சபரீசன் சந்தித்ததற்கான ஆதாரம் உள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். சென்னை தியாகராய நகரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மத்திய அரசின் விஸ்வகர்மா திட்டத்திற்கு பொட்டு மறு வைத்து கலைஞர் கைவினை திட்டம் என்று மாநில அரசு கொண்டு வந்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் உடனடியாக இந்த திட்டத்தை கைவிட்டு மத்திய அரசின் விஸ்வகர்மா திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். கைவினை திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டத்தை அப்படியே எடுத்து அதுல எந்த மாற்றமும் செய்யாம, குறிப்பாக அதனால் உண்மையாலுமே நம்முடைய கைவினை கலைஞர்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திட்டமாகத்தான் அதை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார். இது மற்றும் ஒரு முறை திமுகவினுடைய கட்சிக்காரங்களுக்கு பணம் கொடுப்பதற்காக கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் கலைஞர் கைவினை திட்டம். அதனால் எங்களுடைய வேண்டுகோள், மாநில அரசு உடனடியாக கலைஞர் கைவினை திட்டத்தை கைவிட வேண்டும். மத்திய அரசினுடைய விஸ்வகர்மா திட்டத்தை முழுமையாக தமிழ்நாட்டில் செயல்படுத்தணும். மேலும் தொழிலதிபர் அதானியை முதலமைச்சரின் மருமகன் சபரீசனும் தலைமைச் செயலக அதிகாரிகளும் சந்தித்து பேசினார்கள் என்றும், இதனை முதலமைச்சர் மறுத்தால் அதற்கான ஆதாரத்தை வெளியிட தயாராக இருப்பதாகவும் அண்ணாமலை தெரிவித்தார். ஒரு கேள்வி கேட்கிறோம். நீங்க தான் சொன்னீங்க அதானியை சந்திக்கல. நாங்கள் உங்களுடைய மருமகனும் அதானி அவர்களும் சந்திச்சாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறோம். உங்கள் சார்பாக உங்களை சார்ந்திருக்கக்கூடிய IAS அதிகாரிகள், பர்சனல் செக்ரட்டரி, பிரைவேட் செக்ரட்டரி, இவர்கள் அதானி நிறுவனத்தை சார்ந்த அதிகாரிகளை சந்திக்கிறாருன்னு சொல்றோம். போன வாரமும் சந்திப்பு நடந்திருக்கு. உங்கள் மருமக சந்திக்கிறாரு, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அதிகாரிகள் சந்திக்கிறாங்க. இப்பவும் அதானி அவர்களை சந்திப்பது தப்புன்னு நாங்க சொல்ல, நீங்க சொன்னதுக்காக சொல்றோம். ஆனால் உங்களுடைய மருமகன் சந்திக்கிறது நீங்க சந்திக்கிற மாதிரி தானே. உங்க மருமகன் சந்திக்கவே இல்லைன்னு நீங்க சட்டமன்றத்தில் நாளைக்கு சொல்லுவீங்களா? சபரீசன் அவர்கள் இதுவரை அதானி நிறுவனத்தை சார்ந்த யாரையும் ஒரு லீலா பேலஸ் ஹோட்டல்லையோ அவருடைய வீட்டிலேயோ சென்னையில் இன்னொரு இடத்துல சந்திக்கவில்லை என்று சொல்லட்டும், சந்திச்சாரு, நாங்க ப்ரூஃப் கொடுக்கிறோம். மேலும் அனைத்து துறைகளிலும் தமிழக அரசு பின்தங்கி உள்ளதாக தணிக்கை குழு அறிக்கையை சுட்டிக்காட்டிய அண்ணாமலை தமிழகத்தின் நிதிநிலை அதல பாதாளத்தில் சென்று கொண்டிருப்பதாகவும் விமர்சித்தார். கடன் பாருங்க, 90,000 கோடி ரூபாய், 90,481 கோடி ரூபாய் 2022-23. 2018 நம்முடைய ஸ்டேட் GDPக்கு கடன் வந்து 22%. 2022-23 அது 29% போயிருச்சு. இன்னைக்கு மத்திய அரசுடைய சீலிங் லிமிட்ல தமிழக அரசு இருக்கு. அதனால் தமிழகத்தில் நாங்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டுவது, மாநில அரசினுடைய நிதி நிலைமை அதல பாதாளத்தில் இருக்கு. இவர்களை நம்பி எந்த ஆக்கப்பூர்வமான வேலையும் பண்ண முடியாது. அதனாலதான் ஸ்கூல் ஒழுகுது, அதனாலதான் ரோடு போடாம இருக்கிறாங்க, அதனாலதான் மருத்துவமனையில லைட்டு போட்டு கேண்டில் லைட்ல செவிலியர் பிரசவம் பார்க்கறாங்க. டங்ஸ்டன் விவகாரத்தில் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியை சந்தித்து இந்த திட்டத்தை கைவிட வலியுறுத்த இருப்பதாகவும் அண்ணாமலை தெரிவித்தார்.